தூக்கி பிடிச்சுதான் விடணுமோ தவிர கீழே அழுத்தக்கூடாது என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். கட்சி ஒன்று தனியாக ஒன்று உருவாக்குறேன்றாரு. உருவாகட்டும். உருவாக்கிட்டு அவர் என்ன பண்றாரு நம்ம வேடிக்கை தான் பார்க்க முடியும். பிஜேபியில முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையன் அவர்கள் இருக்காருல்ல, இப்ப தனி கட்சி ஒன்று ஆரம்பிக்க போறேன், தனி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு 19 லட்சம் பேர் பார்த்தினாக்கா அந்த இயக்கத்துல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப 12ஆம் தேதி ஒரு மாநாடு ஒன்று நடத்துறாரு. அந்த மாநாடுக்கு நீங்க ஆதரிப்பீங்களா? மாநாடுக்கு நம்பன்னா ஆதரிக்குது. எனக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள தான் நான் ஆதரிப்பேன். அவர் வந்து புதுசாக வந்து கட்சி ஒன்று தனியாக ஒன்று உருவாக்குறேன்றாரு. உருவாகட்டும். உருவாக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு நம்ம வேடிக்கை தான் பார்க்க முடியும், இது பண்ண முடியும். அவர் என்ன டிவியில் போட்டாலும் டிவியில் வேடிக்கை தான் பார்க்க முடியும். அதை வந்து நம்ம வந்து ஆதரிக்க நம்மளுக்கு பிடிக்கும். நம்மளுக்கு யாரை பிடிச்சிதோ அவங்கள தான் ஆதரிக்க முடியும். நம்ம அவர் இது பண்ணாருன்னா அவர் பண்ணிட்டோம், அவர் வரட்டும். அவர் வந்து எதனா ஒரு மாற்றத்தை உருவாக்குவாரா? இருக்கிறவரே நல்ல அழகான சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி உருவாக்கிட்டாரு. அவர் வந்து மறுபடியும் வந்து என்ன மாற்றத்தை உருவாக்க போறாரு? அவர் வந்து எங்க கூட வந்து போட்டி போடுற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. ஓகே, உங்க கூட வந்து டிவிக்கே கூட வந்து போட்டி போடுறாங்கனாக்கா அது கடுமையான ஒரு போட்டியா இருக்குமா அண்ணாமலையான் அவர்கள் போட்டிட்டா? எங்க கூட யார் போட்டிட்டாலும் பெரிய பெரிய தலைங்க பெரிய கும்பலே இது பண்ணிட்டோம். அவர் அண்ணாமலை வந்து என்ன பண்ண போறாரு? அவர் என்ன சொல்றது? அவரு இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கனாக்கா, இப்ப அண்ணாமலையான் அவர்களுக்கு இளைஞர்கள் கூட்டங்கள் நிறைய இருக்கு, விஜய் அண்ணனுக்கும் இளைஞர் கூட்டங்கள் அதிகமா இருக்கு. இப்ப 2 பேருமே 2031 சட்டமன்ற தேர்தல் பண்ணும்போது இவங்க தான் எதிர்கட்சியாவோ அண்ணாமலையானவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க இல்லையா? இது எந்த அளவுக்கு உண்மை நீங்க நினைக்கிறீங்க? அதிமுக திமுகவும் 2 திராவிட கட்சிகளும் ஓரம் கட்டிட்டு இவங்க 2 பேருமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் இருக்கு. அண்ணாமலை வந்து எங்க அண்ணன் ஆப்போசிட் கட்சியா வந்து இது பண்றதுக்கு போட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் இருக்கும். நீங்க வாய்ப்புகள் இருந்தாலும் அதுக்கு நாங்கள் சந்திக்க நாங்கள் ரெடியாக தான் இருப்போம். ஓகே, அது எந்த அளவுக்கு கடுமையான போட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க அண்ணாமலையான் அவர்களுக்கு? அண்ணாமலை கிட்ட என்ன கடுமையான போட்டி இருக்குன்னா, அவர் என்ன எப்படி மக்கள்கிட்ட எப்படி பேசுறாரு, எப்படி ரீச் ஆகுறாரு, என்ன பண்றாருன்றத வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். எடுத்தபடி இப்போ அண்ணன் வந்து 2 வருஷம் வயசு கஷ்டப்பட்டு எல்லாம் இது பண்ணாரு. பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரசியல் உள்ள வந்தாரு, வின் பண்ணாரு. மக்கள் வந்து வாய்ப்பு கொடுத்து அண்ணன் ஜெயிக்க வச்சாங்க. அண்ணன் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கையில தான் மக்கள் எல்லாம் நம்பி ஓட்டு போட்டு எல்லாம் பண்ணி வச்சாங்க. அதை பண்ணிட்டு இருக்காரு, நல்ல முறையில் ஆட்சி போயினுக்குது. அந்த மாதிரி அவர் என்ன பண்றாரு எல்லாம் இது பண்ணாதானே தெரியும். அவர் இன்னும் எங்க இருக்கிறாருன்னு மூலம் இருக்கிறது கூட தெரியல. ஆனா இந்த இந்த நியூஸ் இது வண்டி தான் வந்து அவர் அரசியல் வராரு, தனி கட்சி உருவாக்க போறாரு, அதை வண்டி தான் இப்ப நியூஸ் பார்த்துட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் இன்னும் வெளியில வரணும்ல, வெளில வந்தா தானே அவர் ஒரு மீட்டிங். 12ஆம் தேதி மாநாடு நடத்துறாங்க. அந்த 12ஆம் தேதி மாநாடு நடத்தும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னாக்கா இளைஞர்கள் எல்லாருமே பாஜக சார்ந்தவங்க அதிகம் பேர் இருப்பாங்களா, இல்ல அண்ணாமலை அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க நினைக்கிறீங்களா? பாஜக அதிகமா சார்ந்தவங்க தான் வந்திருப்பாங்க. அண்ணாமலைக்கு தனியா யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு முன்னால அந்த கட்சியில இருந்ததுனால அது சம்பந்தப்பட்ட ஆள் தான் வருவாங்களே தவிர அவரு புதுசா வந்து யாரும் ஒருத்தவங்க வரமாட்டாங்க. ஓகேண்ணா, இப்ப அண்ணாமலையான் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கும் போது பிஜேபியில் இருக்கக்கூடிய அனைவருமே அதுல போகும்போது பிஜேபி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல உடைய ஆரம்பிக்குது இல்ல? ஸோ அதை பற்றி உங்க கருத்து என்ன? பிஜேபி வந்து உடைய ஆரம்பிக்குதுன்னா அது வந்து என்ன சொல்றதுன்னா, அது அவரா பண்ணி ஏற்படுத்தின ஒரு இது. அவரு இதுல இருந்து இப்ப ஏன் தனியா வெளில வந்தாருன்றது ஒன்னே பொருள். இதுக்குள்ள எதனா சூழ்ச்சி எதனா இருக்குமா? நீ அடிக்கிற மாதிரி அடிக்கிற, நீ அழுகுற மாதிரி அழுவு, நீ போய் தனியா போயிட்டு ஒன்று இது பண்ணு, அதுக்கப்புறம் எல்லாம் வந்து மொத்தமா இது பண்ணிக்கலாம், உன் பலத்தை நீ காட்டுன்னு சொல்றாங்களா? இது என்ன எதுன்னு தெரியல. அது எதனா சூழ்ச்சிகள் கண்டிப்பா இருக்கலாம். இதெல்லாம் இப்படி இதுல இருந்தவர் ஏன் தனியா திடீர்னு போக வேண்டிய அவசியம் இருக்குது? தனியா போய் ஒரு கட்சி உருவாக்கணும்னு அவசியம் இருக்குது அண்ணாமலை. ஓகே, அவருக்கு என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து பிஜேபியில முன்னேற முடியாம தடுக்கிறாங்க, என்னை முதல் நிறைய பேர் குத்துறாங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுதந்திரமா போராட முடியல, ஸோ பிஜேபியில அதெல்லாம் தனி கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஸோ அதுல அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? பிஜேபியில் முன்னேற விட மாட்டாங்க. என்ன முன்னேற இவரை விட மாட்டாங்க. இவர் என்ன நல்லது பண்ணவர் இல்லை, இவர் என்ன சுதந்திரம், இவருக்கு என்ன சுதந்திரமா விடலை, அது இன்னும் நம்மளுக்கு என்ன புரியல. எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்லணும்னா, இவர் மக்களுக்கு நல்லது பண்றோம்னா அந்த பிஜேபியிலேருந்து இல்லாமல் வந்து பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து பண்ணியிருந்தாருன்னா பரவாயில்ல. எங்கள் அண்ணன் வந்து பிஜேபியில் இல்லை, ஏடிஎம்கேல இல்லை, டிஎம்கேல எதுவுமே இல்லை. அவர் சுயேட்சா தான் வந்தார், சுயேட்சா தான் இது பண்ணார். புரியுதா? அதை வந்து சுயேட்சா தான் இருந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க தான் வந்து பிஜேபியிலேருந்து வந்து இதில் வந்து இறங்கி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க.